தண்டுபாளையம் இப்போ நான் படம் பார்த்துட்டு வரேன். தண்டுபாளையம், பூக்களின் வண்டுபாளையம், இனிப்பான கற்கண்டுபாளையம். என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தனிந்தது காடு, தண்டுபாளையத்துக்கு வணக்கத்தை போடு. இந்த தம்பி சொல்கிறான் பாருங்க, தண்டுபாளையம் கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம். வாழ்த்துக்கள். படம் வந்து அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அதாவது வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களும் சரி, என்னை மாதிரி ஆண்களும் சரி, உங்களோட கற்பை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, முன்பின் தெரியாதவங்க அட்ரஸ் கேட்டு வந்தாலோ இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாலோ தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க, ஜன்னல் வழியாகவே பதில் சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா காசு பணம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய கற்பு சூறையாட பெறலாம், உங்களோட உயிரே போகலாம். ஏன்னா இந்த மாதிரி திருட்டு பசங்களாம் நிறையா பேர் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு யார் வந்து என்ன கேட்டாலும் கதவை திறக்காமலே பதில் சொல்லி அனுப்பிடுங்க. இயக்குனர், தயாரிப்பாளர் டைகர் வெங்கட் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்கச்சி சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க, தங்கச்சி வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுருக்கமாக சொல்லணும்னா, என்னையை தவிர உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். தண்டுபாளையம் மூவி பார்த்தேன். நான் பார்த்ததை வச்சு சொல்கிறதுனா, நான் வந்து அவேர்னஸ் தான், லேடிஸோட அவேர்னஸ்ஸு. லேடிஸ் வந்து இப்போது ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க, அதனால் அந்த அவேர்னஸ்க்காக எடுத்திருக்காங்க. எங்கள் ஈஸ்வர் அண்ணா நல்லா பண்ணியிருக்காரு, வனிதா அக்காவும் நல்லா பண்ணியிருக்காங்க, சோனியா அகர்வால் மேடமும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக எடுத்த மூவி தான். ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு இது இருக்கணும். அதனால ஆமாம், ரொம்ப ஓவராக இருக்குது. அது அவேர்னஸ் தான். அந்த ரேப்பு நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குதோ அதை எல்லாமே காட்டியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. பார்க்கலாம் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. தண்டுபாளையம் ஆல்ரெடி அந்த தெலுங்கில் பார்த்தாச்சு, ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. தமிழ் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், மற்றபடி பெருசாக அதுவும் இல்லை. வனிதாவும் சோனியா அகர்வால் ஸ்டார்டிங் வருவாங்க, அதோட எண்டு வருவாங்க. ஆனால் நடுவில் என்ன நடக்குது, அந்த கேங் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு விஷயத்தை அழகாக கொண்டு போயிருப்பாங்க. இன்னும் ஒன்று ரொம்ப வல்காரிட்டியாக இருக்கும், அதை மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாம். மேபி ரியாலிட்டியில் இப்படி தான் இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காட்டினது நம்மளுக்கே ஒரு பயத்தை உண்டாகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ இல்லை ஸ்க்ரீனில் சினிமாகிராஃபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், மற்றபடி எந்த குறையும் இல்லை. ஸ்டோரி நல்லாவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஒரு அவேர்னஸ் ஸ்டோரி தான் இது. தண்டுபாளையன்ற ஒரு கேங் எல்லாரையும் கொலை பண்ணி அவங்களோட மார்க்குங்களை இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. லேக்னு இல்லை, சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆகுது, மற்றபடி பெருசாக இதுவும் இல்லை ப்ரோ. சின்ன இடத்துல லேக் இருந்தாலும் அது கரெக்டாக சமாளிச்சிடறாங்க. இன்னும் ஒன்று எனக்கு டிஓபி மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இல்லை அப்படி தான் நானும் நினச்சேன், ஆனால் அப்படிலாம் இல்லை. ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் வருவாங்க, அதோட லாஸ்ட் எண்டு 10 நிமிஷம் வருவாங்க, அவ்வளோதான். நடுவில் அவங்களோட இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருந்தாங்களோ அதை தான் காட்டுவாங்க படத்தில், அப்படி தான் போகும். தண்டுபாளையம் பார்த்தேன், படம் நல்லா இருக்குது. இது ஃபேமிலிக்கான சுச்சுவேஷன் தான். இது படம் வந்து நல்லா எடுத்துருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்ச்சி தூண்டுற விதமாக இருக்குது. இது எதுக்காகனா, திருடன் எப்படி வருவானே தெரில, சரிங்களா? தண்ணி கேட்குற மாதிரி வராங்க, சாப்பாடு கேட்குற மாதிரி வராங்க, பிச்சைக்கார வேஷத்துலேயே வராங்க, யார் எப்படின்னு தெரில. அதனால் வீட்டில் ஒய்ஃபு, அக்கா, தங்கச்சி எல்லாருமே சேஃபாக இருங்க. முக்கியமாக எல்லோரும் வீட்லேயும் மெயினாக கேமரா வைங்க. ஏன்னா எப்போ எதனா இருந்தால் கூட அப்போ தான் தெரியும், நம்ம மொபைல்லே பார்த்துக்கலாம். ஃபோன் நாட் ரீச்சபிள் வீட்டில் இருந்தாலும் நம்ம மொபைல்லே பார்த்துக்கலாம். மெயினாக கேமரா வைங்க. தண்டுபாளையம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இந்த படம் பரவாயில்ல, இப்போவே கூட்டமாக தான் இருக்குது. தேட்டர் இப்போவே ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா வந்திருக்கு படம், சூப்பராக இருக்குது. சிங்கம் சூர்யா மாதிரி நடிச்சிருக்காரு அவர் போலீஸில். தேங்க்யூ. தண்டுபாளையம் என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கெல்லாம் வந்து யாரையும் வந்து நல்லவங்களாம் நினைக்காதீங்க, தண்ணி கேட்டாலும் கொடுக்காதீங்க. இதுமாதிரி 1000க்கும் மேற்பட்ட கொலைகள், 500க்கும் மேற்பட்ட ரேப்பு, இன்னும் அவங்க நெட்வொர்க் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வெளியில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஊடுருவிட்டாங்க. இவ்வளோ நவீன இந்தியா, டிஜிட்டல் இந்தியாலையும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. பின்னாடி பெரிய அரசியல் இருக்குன்றத சொல்கிறாங்க. அங்கே பார்ட் 2 வந்துச்சு. இது ஆக்சுவலாக தமிழ் படம் கிடையாது, தெலுங்கு படம் தான். தமிழ் நடிகர் 2 பேர் சோனியா அகர்வாலையும் நம்ம வனிதா விஜயகுமாரையும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து விழிப்புணர்வை எடுத்துக்கணும். எப்படி தேனியும் புகையில் உட்கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி நம்ம இந்த தண்டுபாளையம் கேங்கை பற்றியும் விழிப்புணர்வு அடையணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.